பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் போய் சந்திக்க போகிற முதல் நபர் யாராக இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் டே அப்படின்றது தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம மாயாக்காகவே கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று தான் மாயா அனன்யா உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாயா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி டீம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, மாயாவே ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க போல இருக்குது. மாயா என்ன பேசுகிறாலோ அதை ஒரு டாஸ்க்காக கொடுத்துட்றாங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம தினேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, தினேஷ் எப்போ பாரு தன்னோட காதல் மனைவி ரக்ஷிதா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இன்றைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த ட்ராஃபி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் எட்ரா வண்டியை அப்படின்னு சொல்லி நேராக பெங்களூர் போயிடுவேன். ட்ராஃபியை முதல்ல அவங்க கையில் கொடுத்துருவேன். அண்ட் அவங்களுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக அவங்க கிட்ட கொடுத்து சந்தோஷப்படணும். ஓகே, மேபி வின்னர் ஆகிட்டா ட்ராஃபி, வின்னர் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது நம்ம ஊர் பால்கோவா, அவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் இல்லையா. ஸோ பால்கோவாவை எடுத்துகிட்டு போய் அவங்கள மீட் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நான் உன்னை மீட் பண்ண போகிறேன் அப்படின்றத ரக்ஷிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே, இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு பல இடங்களில் ரக்ஷிதா பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன டாஸ்க் வந்தாலும் நான் இவளுக்காக தான் ட்ராஃபி ஜெயிக்க போகிறேன், அவளுக்கு போய் அந்த சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்றதாகட்டும். இல்லைனா ரக்ஷிதா அண்ட் விஷ்ணு ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. ரக்ஷிதா அண்ட் விஷ்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரக்ஷிதாவோட ரெக்கமெண்டேஷனில் விஷ்ணு இந்த சீசனே வந்தார். ஆனால் அந்த டைம் அது ரக்ஷிதா வர்சஸ் தினேஷ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் ஈக்குவலாக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம் தினேஷ் வந்து அவரோட கம்ப்ளைண்ட்டில் விஷ்ணு நேமும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். லைக் விஷ்ணு இன்னும் கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரக்ஷிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு தான் ரக்ஷிதா அப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் இனிமேல் வேண்டாம். அவர் விஷ்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு கூட காரணம் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரக்ஷிதா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகணுன்ற டெசிஷனில் வந்துட்டாரு. ஸோ நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ நான் யாரை பற்றியும் இனிமேல் தப்பாக பேச மாட்டேன். உன்னோட ஃப்ரெண்டான விஷ்ணு எனக்கு இவ்வளோ நாள் அவனை பிடிக்காம இருந்தது, பட் இப்போ நானும் அவனு கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதோட குட் புக்ஸில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ராஃபி எடுத்துகிட்டு போவேன், அப்படி இல்லைனா பால்கோவா எடுத்துகிட்டு போவேன், அடுத்ததான் என்னோட ஃபேன்ஸ் கூட ஒரு மீட்டப் வைக்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ட்ராஃபி டெஃபினட்டாக கிடைக்காது. பால்கோவா எடுத்துகிட்டு போய் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. நாங்களும் அதை தான் ஆசைப்படுறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததான் நம்மளோட மாயா. ஸோ மாயா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஆர் டீமுக்கு போய் தேங்க்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போய் முதல்ல நான் மீட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் எனக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. எங்களுக்கு தான் தெரியுமே அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, நார்த் இந்தியன்ஸை வச்சு எப்படி கூவ வைக்கிறாங்க அப்படின்றதான் எங்களுக்கு தெரியுமே. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை தான் போய் மீட் பண்ண போகிறாங்களாம். அந்த ஒரு ஃபயரில் சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதாவது ட்ரெஸ் கொலாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்ததான் நம்மளோட அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா ரொம்ப இமோஷனலாக டவுன் ஆகிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்தே பார்த்தோம் நிறைய அழுகைகள் அவங்க கிட்ட பார்க்க முடியுது. ஸோ அவங்க முதல்ல வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வெளியே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என் பேரண்ட்ஸை தான் மீட் பண்ணுவேன். என்னோட ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறதுக்கோ ஒரு தோல் சாஞ்சு அழுகிறதுக்கோ எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியனாக என் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நான் யாரை நம்புவேனோ, என்னை யார் நம்புவாங்களோ அவங்க கிட்ட நான் போய் பேசணும், அழுகணும். நான் எந்த அளவுக்கு லூஸாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு குழந்தைத்தனமாக இருக்க முடியுமோ எல்லாத்தையும் காட்டணும். ஏன்னா அவங்க யாரும் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட பயங்கரமான இமோஷன்ஸை கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது போன வாரங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க. அது விஜய் வர்மா, மாயா, விஷ்ணு, தினேஷ் அப்படின்னு எல்லாருமே அர்ச்சனா மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவன் நடிக்கிறா, வாரம் வாரம் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கா, அவளோட கிராஃபை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக அழுகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது, கம்பேக் கொடுக்குறது, இந்த மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க இல்லையா. ஸோ நான் தான் அதை புரிஞ்சுக்காம நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா இமோஷனலி ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. எப்படி விசித்ராமா சொன்னாங்களே, நீ சாப்டர் எழுதிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா பயங்கரமாக அழுது கத்தி சண்டை போட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன நம்பாம தான் இப்போ என் கூட இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்ற வருத்தப்பட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அவங்க தினேஷ் கிட்டையும் நினைக்கிறாங்க. ஏன்னா தினேஷ் கிட்ட எப்போதுமே ஒரு அந்த பிரதர்ன்ற பாண்டிங்ல அவங்க பழகுறாங்க, அர்ச்சனா இருக்காங்க. பட் தினேஷும் தன்னை நம்ப மாட்டாரு, நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு, என் மேல யாருக்குமே ஒரு புரிதல் இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் அர்ச்சனா பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஸோ அர்ச்சனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு கம்பெனியன்ஷிப் தேடுறாங்க அப்படின்றது தெரியுது. அவங்க ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது அழுது உடஞ்சி சண்டையெல்லாம் போட்டாங்க. அந்த டைம் அவங்களுக்கு வந்து விசித்ராமாவோட சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமான பிளாஸ்டிங் மொமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தினேஷ் கூட ஒரு கேங் அப் ஆனாங்க, அப்போ பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கமல் சார் வச்சு ரைடு விட்டதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் தனிமையாக இருந்து பார்த்தாங்க. அப்புறம் மாயா கூட சேர்ந்தாங்க. இப்போ மாயா, விஷ்ணு, தினேஷ், விஜய் வர்மான்னு சொல்லி எல்லாரும் தன்னை அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க ஒரு கம்பெனிஷிப் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த வீடு அதுக்கான இடம் கிடையாது. உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கோ, ஆறுதல் சொல்கிறதுக்கோ, உங்கள் கவலையை கேட்கறதுக்கோ இந்த வீடு இருக்காது. உங்களை இன்னும் எப்படி கவலைப்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடு ட்ரை பண்ணும். பட் அதை அர்ச்சனா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னதான் சைக்காலஜியாக பேசுகிற மாதிரி இந்த வீடு உங்களுக்கான இடம் கிடையாது, உங்களுக்கான மக்கள் இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினாலும் அந்த ஒரு இமோஷனலான பர்சனுக்கு தான் அந்த ஒரு ஃபீல் புரியும்.
அதாவது யாருமே இல்லாத இடத்துல நம்ம தனியாக இருக்கிறோன்றது வேறு, ஆனால் சுற்றி 10 பேர் இருந்தும் நாம் தனியாக இருக்கோம் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ராமா ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு. ஏன்டா இந்த இருக்க போகிற 4-5 நாளில் ட்ராமா பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆல்ரெடி அவங்க பீக்கில் தான் இருக்காங்க. அவங்க ட்ராமா பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களோட ட்ரூ எமோஷன்ஸை காட்டுறாங்க. யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்க யாரும் நமக்கு நம்பிக்கையானவங்களா இல்லையேன்ற வருத்தத்தை காட்டுறாங்க. ஸோ அர்ச்சனா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வெளியே வந்து பாருங்கள். உங்கள் மேலே அன்பை வச்சு உங்களை கொண்டாட கோடிக்கணக்கான மக்கள் காத்துட்ருக்காங்க. ஸோ இருக்க போகிற 4 நாள் என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடியட்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஆப்வியஸாக நீங்கள் தான் வின்னர். ஸோ அர்ச்சனாவோட இந்த எமோஷன்ஸ் பற்றியும் அர்ச்சனாக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேர்டை நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.